8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிற. கொஞ்சம் கவனிங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த வசனத்துக்கு நேராக நீங்கள் நடத்தப்பட ஆண்டவர் எல்லா சுக பலனையும் கொடுப்பாராக. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். அஸ்திபாரங்கள் பூமியினுடைய அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் வசனத்தை கேட்கிற போது கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்து கொஞ்சம் நீங்கள் தெரியல கவனிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிறியவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா புழுதியிலே இருக்கிறான். எளியவன் எங்கே இருக்கிறான்னா குப்பையிலே இருக்கிறான். ஆமென். நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நான் விசுவாசித்து என் வாழ்க்கையில் அனுபவித்து நான் வசனத்தின் பிரகாரம் மாத்திரமல்ல, நான் அனுபவித்ததை என் ஆண்டவரிடத்தில் அனுபவித்த காரியத்தை தான் நான் உங்களோட கூட நான் போதிக்கிறேன். நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு மகிமையினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரிடத்திலே வருகிறவர்கள் வெறுமையாய் திரும்பி போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். இதுதான் ஆண்டவரிடத்தில். நான் மறுபடியும் சொல்லுவேன், தரித்திரவா வந்தவன் தரித்திரரா இருக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தரித்திரரா வந்தவன் தரித்திரரா இருக்க மாட்டான். பிரச்சனைகளோடு கூட வந்தவன் பிரச்சனைகளிலே இருக்க மாட்டான். தேவைகளுக்காக வந்தவன் அந்த தேவைகளிலே இருக்க மாட்டான். கடன் சுமையிலே வந்தவன் அந்த கடனில் இருக்க மாட்டான். நிச்சயமா இயேசு என்கிற நாமத்தில் நம்பி வருகிறவன நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் உயர்த்துவார். நான் என் காரியத்தை நான் அடிக்கடி சொல்கிற காரியம் உண்டு. எனக்கு திருமணம் நடந்தபோது யாரும் தவறாக நினச்சிடாதீங்க, யாருக்குமே நடக்காத சில காரியம். நான் திருமணம் கரம் பிடிக்கிற போது எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எங்கே போவேன்றது எனக்கு தெரியாது. முதலாவது திருமணம் முடிந்து, திருமணம்ன்றது இங்கே ஒரு உறவினர் வீட்டில் நடந்தது. அவங்க தான் பண்ணி வச்சாங்க. ஒரு மாப்பிள்ளையாக ஒரு 3 நாள் 5 நாள் போயிட்டு அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்களே, என்ன வீடு, மறு வீடா? நானும் அப்படி போய் இருந்தேன். யோசனை பண்ணுறதுக்காக அங்கே இருந்தேன். நம்ம எங்கே போகிறோம், எங்கே வாழ போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை துவங்க போகிறோம். அப்புறம் தங்கச்சி கல்யாணம் கடன்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என் வாழ்க்கையை குறித்து நான் சிந்தித்து இப்படி இருந்தபோது, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அந்த வீட்டில் அந்த மருவுக்காக போயிருந்த அந்த வீட்டுக்காரர் சொன்னார், 2வது நாளோ 3வது நாளோ வந்து எங்கிட்டத்தில் சொன்னார், தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க, இருந்தீங்கன்னா பாவம் அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம், அதனால் எவ்வளோ சீக்கிரம் போயிட முடியுமோ போயிடுங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. எந்த வீட்டில்? அது மாமனார் வீடு இல்லை, பாவம் அவங்க வந்து வீடு கொடுத்துருக்குறாங்க, அவங்கள வரவேற்று ஒரு வீட்டில் வச்சுருந்தாங்க. நான் அந்த வீட்டில் போய் தங்கினேன். அப்போது அவர் 3வது நாள் அந்த வீட்டுக்காரர், நான் தவறாக சொல்லலை, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு. எவ்வளோ நாளுக்கு தான் அவங்க வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கொஞ்சம் கிளம்பிடுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. இது யாருக்குமே அநேகமாக நடந்திருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்குமே நடக்காது இது. சரி, அது முடிஞ்சு எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து ஏதாச்சும் எங்கேயாவது வீடு பார்த்து ஒரு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அங்கே வந்து எங்கள் மனைவி வந்து காலையில் குளிச்சுட்டு இந்த புடவை இப்படி தோச்சி இப்படி போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு பெரியவங்க, அம்மா இப்படிலாம் நீ துணியை போடாதம்மா, இது போகிறவங்க வரவங்க இடம் அப்படின்னு அங்கே 2வது நாளில் இது ஒரு அவமானம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது என்ன துணியில் என்ன ஆகிட போகுது, அந்த துணி எடுத்து போட்டதில்லை, இதெல்லாம் நான் மறக்க முடியாது. இது நடந்து 25 வருஷங்கள் ஆச்சு.
அதெல்லாம் மறக்க முடியாது. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் உங்களுக்காக நான் எடுத்து காட்டுகிறேன். அவர் ஒருவனையும் அவர் சிறியவனை புழுதியிலே விட்டு விடுகிறவர் அல்ல, எளியவனாக இருக்கிறவனை குப்பையில் அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் திருமணத்துக்கு ஊரில் இந்த திருமணத்துக்கு நம்பி சாப்பாடு போடுவாங்கன்னு எந்த உறவினரும் வரல. ஆமென். இது எப்படி இந்த திருமணம் நடக்குமோ, நம்ம எங்கே தங்குவோம் அப்படின்னு ஊரில் எந்த உறவினரும் வரல. ஆனால் இயேசுவின் நாமத்தினால நான் எதை இந்த கால வேளையில் உங்களிடத்தில் சொல்ல நான் வற்புறுத்துகிறேன் என்று சொல்லுவோமானால், இன்றைக்கி ஒரு நல்ல வசதியானவர்கள் திருமணம் நடந்தது. நிறைய உறவினர்கள் வந்தாங்க. வந்தவங்கெல்லாம் இங்கேயும் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க, தூரமானதாக இருந்தாலும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் சிறியவனாக எளியவனாக வாழ்ந்து இருந்த எங்களுடைய வாழ்க்கையை இன்று கண்ணார கண்டாங்க. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், தேவனுக்கு மகிமையாக பரவாயில்ல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் கடந்து சென்றாங்க. இந்த திருமணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், இவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்ற நிலைமையிலே இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவானா, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. வந்த வண்ணமாக யாரையும் விட மாட்டார் ஆண்டவர். வந்த வண்ணமாக யாரையும் அவர் விடமாட்டார். எத்தனையோ நிந்தைகள். ஒரு சித்தி, எங்கள் சித்தி பொண்ணுக்கு ஒரு திருமணம், நான் மறுபடியும் சொல்கிறேன், சித்தி பொண்ணுக்கு ஒரு திருமணம். நான் போய் அந்த இடத்துல இருந்தேன். அப்போது ஒன்றும் வேலை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. எங்களுடைய தாய் தகப்பனார் வச்சு போன கடன் தான் இருந்தது. உறவினர்களிடத்துலலாம் அவமானம், நிந்த, போராட்டம். நான் சொல்லுவேன், அப்போது அந்த கால் கழுவாங்க, கன்னிகாதானமாக கால் கழுவாங்க. தெரியல, நம்மளாம் இந்து குடும்பத்திலிருந்து தானே வந்தவங்க. மாப்பிள்ளையுடைய காலை கழுவாங்க. நான் இதெல்லாம் நினச்சே இல்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் இருந்துட்டேன். அதனால் யாரையோ தேடினாங்க, எங்கள் இன்னொரு சித்தி பையனை தேடினாங்க. அவன் இல்லாதனால யாரோ பிடிச்சி நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஏதோ ஒன்று புரியாமல் நான் காலை கழுவிட்டேன். எங்கள் சொந்த சித்தி தான். இது நடந்து 30 வருஷம் ஆகுது, என்னால் மறக்க முடியாது. அவங்க சொன்னாங்க, ஏன் இவனை விட்டீங்க, மணியை ஏன் இவனை விட்டீங்க, மணியை பண்ணக்கூடாதா, அவன் இன்னொரு சித்தி பையன், மணியை செய்ய சொல்லக்கூடாதா அப்படின்னு. ஸோ அந்த சமயத்தில் அது ஒரு பெரிய அவமானமாக எனக்கு தெரியல. இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், எதுக்காக எனக்கு எந்த திருமணத்துக்கும் போக பிடிக்கிறது அப்படி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்படிப்பட்ட அவமானம். ஆனால் நான் சொல்லுவேன், யாரை நீங்கள் நேசித்து, யாரை நீங்கள் உறவாக நம்பி, யாரை நீங்கள் நம்மளை உயர்த்துவாங்க, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்மளை அன்பு செலுத்துகிறாங்க நீங்கள் நினைச்சாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் அவமானப்பட்டு நிற்கலாம். ஆனால் நீங்கள் நம்பி வந்த இந்த நம்பிக்கை, நம்பி வந்த இந்த இயேசு ஒரு நாளும் அவமானப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. இது எந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகள், அன்னாள் என்கிற மகள், எல்கானாவுக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒரு மனைவி, இந்த மனைவி பிள்ளை பேர் இல்லை, அன்னாள் எந்த இடத்துல இந்த வார்த்தை வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் செய்கிறார் என்கிற வார்த்தை எங்கிருந்து? ஒரு மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அந்த மகள் யார் என்று சொல்லுவோமானால் அன்னாள். இந்த அன்னாள் யார் என்று சொல்லுவோமானால், ஒரு பிள்ளை பேறு இல்லாத, இன்னொரு தன் கணவனை வேறு உணவுக்கு மணமுடித்து கொடுத்து அந்த மனைவி எக்கச்சக்கமான பிள்ளைகளை பெற்று போடுகிறார். வருஷங்கள் ஆயிட்டு பொறுமையோடு கூட காத்திருக்கிறார், பிள்ளையே இல்லை இவளுக்கு. ஒரு நாள் அன்னாள் தன்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு சென்று கண்ணீரோடு கூட தன்னுடைய இருதயம், ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுதையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற, ஆண்டவரே நீர் ஒரு பிள்ளையை எனக்கு தருவீரானால் அந்த பிள்ளையை நான் உமக்காக கொடுக்கிற ஆண்டவரே என்று கண்ணீரோடு கூட ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து கிளம்பி வருகிறாள். அதோடு கூட அவள் அழுகையை மறந்தாள்.
அந்த அழுகையை மறந்த காரியத்தினாலே நான் ஒன்று சொல்லுவேன், என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை எதனால தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருடைய கஷ்டத்தை, ஒருத்தருடைய போராட்டத்தை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய பலவீனங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நீ ஜெபம் பண்ணுகிற போது அதே பிரச்சனை, அதே வேதனை, அதே கண்ணீரோடு கூட நீ கடந்து செல்லக்கூடாது. இதுதான் நீ உன்னுடைய விசுவாசம் எங்க வெளிப்படுகிறது என்று சொல்லுவோமானால், எந்த பிரச்சனைக்காக, எந்த தேவைக்காக, எந்த போராட்டத்திற்காக, எந்த அவமானத்திற்காக, எந்த பலவீனத்திற்காக இந்த இயேசுவை நம்பி அவருடைய சன்னிதானத்தில் நீ வருகிறாயோ, மறுபடியும் அந்த கஷ்டம் அநேக முறை அண்ணால் ஜெபம் பண்ணான். ஆனா அதே கண்ணீரோடு கூட கடந்து சென்றான். ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எந்த கஷ்டமா, எந்த பலவீனமா, எந்த தேவையா இருந்தாலும் இயேசுவினுடைய சமூகத்தில் வந்து அதை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு விட்டுட்டு நீ போக சொல்ல சிரிச்சிட்டு போகணும். ஆமென். உன் கஷ்டத்தை நீ எடுத்துட்டு போடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். உங்க பாரங்கள் எல்லாம் என்கிட்ட வச்சிருங்கன்னு தான் அவர் சொன்னாரு. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் அற்புதம் பெற முடியல, ஏன் விடுதலை பெறக்கொள்ள முடியலன்னா, வந்து சந்நிதியிலே அழுது கேட்டு மறுபடியும் அந்த பிரச்சனையை அவர்கள் எடுத்து செல்வதனாலே அவருடைய விசுவாசம். உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்த ஆண்டவருடைய சந்நிதினால நான் ஜெபம் பண்ணேன், இனி என் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என்கிற சந்தோஷம். ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை அவமானம், யார் என்னை எத்தனை அவமானம் நிந்தையாக பேசினாலும் நான் என் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். புரிந்து கொள்ளுங்க. எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுகிறீங்களோ, நீங்க வேதம் அழகா சொல்லும், அவள் ஜெபம் பண்ணி முடித்து அவள் புறப்பட்டு போன போது அன்னாள் துக்கமுகமா இருக்கல. அல்லேலூயா. அன்னாள் துக்கமுகமா இருக்கல. பலமுறை வந்தா, பலமுறை ஜெபம் பண்ணா, ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. என்னைக்கும் வந்து அவ ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல பாரத்தை விட்டுட்டு அவள் போய் துக்கமுகமா இருக்காத, அது துக்கமுகமா இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்க இயேசுவின் நாமம் சொல்லுங்க. ஏன் விசுவாசம். நிச்சயமா என் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அப்படித்தான். நான் முதலாக கர்த்தரிடத்தில் போய் ரட்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சபையில் உட்கார போது நான் ஒன்று தான் என் இருதயத்தில் ஆண்டவர் வச்சார். என் இருதயத்தில் நீ நல்லா இருப்பா. ஆமென். நீ நல்லா இருப்பா. அந்த உறுதி தான் அந்த சந்தோஷத்துக்கு காரணம். நீ ஆண்டவர் எந்த கஷ்டத்துக்காக இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துக்கு நீங்க வருகிறீங்களோ, இனி நான் துக்கப்பட மாட்டேன், நிச்சயமா கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பான். ஆமென். ஆமென். அதை தாங்க உணர்த்தினார். நான் முதல்ல சபைக்கு போனுங்கிற போது, மகனே நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன், நீ நல்லா இருப்பான். ஆமென். நீ நல்லா இருப்பான். எந்த சூழ்நிலையில சாதகமா இல்லை, வேலை கிடைக்குமான்னு தெரியாது, வீடு எங்க தங்குவேன்னு தெரியாது, என்ன சாப்பிடுவேன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் எனக்குள்ளாக வைத்த காரியம், நீ நல்லா இருப்பா. ஆமென். நீ நல்லா சாப்பிடுவா, நீ நல்லா உடுத்துவா, நீ நல்லா இருப்பா. இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? இதுதான் விசுவாசம். பிற்காலங்களிலே கர்த்தர் ஒன்றா சந்தித்தார் இல்லைங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தால் நின்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த கஷ்டத்தை, கண்ணீரை, தேவையை ஆண்டவருக்கு முன்பாக நீ கொண்டு வந்தாயோ, அதை குறித்ததான விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனி நான் துக்கமாக இருக்க மாட்டேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அந்த சந்தோஷம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சந்நிதியத்தை ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் துக்கமுகமா, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என் வாழ்க்கை மாறாது, எனக்கு ஒன்றும் வராது, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படியே நான் இருந்து செத்து போயிடுவேன் அப்படி நினைச்சனா அது விசுவாசம் இல்லை, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நீ என்ன விசுவாசிக்கணும்னா, நீ ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு சூழ்நிலை உடனே மாறாது. ஆனால் உன் விசுவாசம் உன்னில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், உன் துக்கமுகம் நீங்கின உடனே நான் சொல்லுவேன்,
அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவ தான் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு, அவளுக்கு ஒரு புள்ள வந்துடுச்சு. ஒரு புள்ள வந்துடுச்சு. பிள்ளையே பெற்றுக்கொள்ளாத இருந்த அன்னாளுக்கு ஒரு பிள்ளை வந்துடுச்சு. அவள் பிள்ளை பெற்ற உடனே அதை பால் மறக்க பண்ண உடனே தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அதன் பின்னாடி 4-5 பிள்ளைங்களை பெற்றுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் 1 கொடுத்தா 5 கொடுப்பார் திருப்பி. அல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரியே அந்த பிள்ளையை கொண்டு போய் ஆண்டவருடைய சந்நிதியிலே ஒப்படைத்தாள். அதன் பிறகு மகள்களும் மகனுமாய் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை நிரப்பினார். அல்லேலூயா. அவ தான் சொல்றாங்க, அவ தான் சொல்றா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அன்னாருடைய வார்த்தை நான் உங்களுக்காக வைக்கிறேன். மகளே, மகனே, நீ எந்த தேவையோட, எந்த எதிர்பார்ப்போட, எந்த பலவீனத்தோட கூட இந்த இடத்துல வந்தாயோ அதை குறித்து நீ யார் என்ன சொன்னாலும் நீ துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் உனக்கு சந்தோஷம், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உன் குப்பையில் இருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துக்குண்டான மகிமையாய் இருக்கும். 1 கொரிந்தியனுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 26 முதல் 29 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும் உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி அப்படி செய்தார். இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்ட. மகனை நீ அழைக்கிற போது அநேகர் ஞானி இல்லை, அநேகர் ஐஸ்வர்யவான்கள் இல்லை, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. யார் இழிவான்? நீ அழைக்கும் போது யாருன்னா இழிவானவன், நீ அழைக்கும் போது யாருன்னா அற்பமானவன், நீ அழைக்கும் போது யாருன்னா ஒன்றும் இல்லாதவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா இவனை உயர்த்துகிற போது தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 30 வருஷ கதையை உங்களுக்கு சொன்னேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாண கதை, 2 கல்யாண கதை சொன்னேன். ஒரு கல்யாண கதை 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு கல்யாண கதை 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்லுவேன், இன்னைக்கும் மாம்சமான என்ன மேன்மை பாராட்டலை, இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக அடிக்கடி நான் சொல்கிறேன் என்று காரணமானால் என் தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா நான் இல்லாததுனால ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் அநேகர் ஒன்று நான் சொல்லுவேன், இந்த இடத்துல அநேகர் வந்து ஜெபம் பண்ணி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக இல்லை, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த இல்லை, ஆண்டவருக்கு மகிமையாக இந்த இடத்துல காணப்படலை. கர்த்தரிடத்தில் விட்டு விடுகிறார். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால இழிவானவர்களை, ஒன்றும் இல்லாதவர்களை, அவமானத்தில் நிந்தையில் அழைக்கப்படுகிற போது தேவனிடத்திலே அதை மகிமையாய் நம்ம எப்போதும் அதை நினைக்கிற போது, வருஷங்கள் எவ்வளவானாலும், உயர்வுகள் எவ்வளவானாலும், அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லைன்னு போனான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார், பிள்ளையை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டார். அதன் பிறகு அநேக பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த வார்த்தையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை ஒரு நாளும் அவன் மறக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை நம்ம மறக்காமல், மனுஷர் மேன்மையாக நினைக்காம கர்த்தருக்கு மேன்மையாய் கொடுக்கும்படியாய் இல்லாத எண்ணெய், இழிவான எண்ணெய், அற்பமான எண்ணெய், புத்தி இல்லாத எண்ணெய், அவமானத்தில் இருந்த எண்ணெய், உழையாத சேற்றில் இருந்த எண்ணெய் கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா, ஆமாம். ஏன்னா எப்போதும் அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக அவர் அப்படி செய்தார்.
லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 20 எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. உங்களை நிமிர்ந்தா இல்ல தலை நிமிர்ந்தா சிஸ்டர்? நிமிர்ந்து, உங்களை நிமிர்ந்து, அல்லேலூயா, நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான். அல்லேலூயா. 26வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. எகிப்திலுடைய அடிமைத்தனத்திலிருந்து யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லுவோமானால், இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் சொல்லுகிறேன், பெரிய ஐஸ்வர்யாவனா இருந்து கிறிஸ்தவரிடத்தில் வரல. உலகத்தில் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவங்களாம் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, தரித்திரனா, இல்லாதவனா, இழிவானவர்களா, ஒன்றும் இல்லாதவனா, தாய் தகப்பன் இல்லாதவனா, அவன் தான் இயேசுகிட்ட வருவான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைந்துவிடும். எவன் ஒருவன் இயேசுவிடத்திலே வருவான், யாரிடத்திலே இயேசுவிடத்திலே வருவான், வந்திருக்கிறான் என்று சொல்லுவோமானால், இல்லாதவன், இழிவானவன், அற்பமானவன் தான். ஆனால் இந்த ஆண்டவருடைய மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாதவனாக வச்சுன்னு இருக்கிறது ஆண்டவருடைய மகிமை இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த இயேசு கிட்ட வந்து பல வருஷம் ஆகியும் எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எனக்கு பணத்துக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், எனக்கு அவமானம், நிந்த, எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களானால், நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுவேன், என் ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பலன் இல்லாத, விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத ஆளாக நீங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டவர்கிட்ட வருகிறவர்கள் ஒருபோதும் அவர் வெறுமையாய் திரும்ப விடுவதில்லை. சத்தியம். எவனானாலும் சரி, எந்த ஜாதியானாலும் சரி, ஆணானாலும் பெண்ணானாலும் சரி, தேவைகள் எதுவானாலும் சரி, நம்முடைய இந்த மனுஷனுடைய தேவைகளை காட்டிலும் என் தேவனுடைய கரம் பெரியது, அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் நான் சிந்தித்தேன், நம்ம எதுக்கோ நம்ம கொடுக்கலனா நம்ம கோச்சிக்கிறோம், ஆண்டவர் செய்யலைன்னா நம்ம வெறுத்துடுறோம், நம்ம பெரிய பெரிய ஆண்டவர்களுக்கு நன்றி இல்லாதவர்களாக நடக்கிறோம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் நீங்கள் கடந்த வாரம் என்ன அப்படியே புடமிட்டது அந்த காரியம். எந்த குறையும் இந்த மனுகுலத்துக்கு ஆண்டவர் வைக்கவே இல்லைங்க. எந்த குறையும், கர்த்தர் செய்கிற காரியம் பெருசு. மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சால் அதை ஃபுல்லாக நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம் இல்லையா? மனுஷன் ஒரு காரியம், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு 2000 ரூபாய் மொய் ஏற்றிட்டாவே, அவங்க கல்யாணத்துக்கு அவ்வளோ வந்தாங்க, 2000 ரூபாய் மொய் ஏற்றிட்டாங்க, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம், நம்ம உயிர் வாழத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்ம மூச்சு விடுறது யாரால? உங்க பிள்ளையினாலையா, உன் புருஷனாலையா? சொல்லுங்க. நீ மூச்சு விடுறது, இங்க மூச்சு விட்டு உங்க மூச்சு இருக்குதே, இருதய வேலை செய்யுது, அது யாரால? யாராலங்க? நீங்க காத்த சுவாசிக்கிறீங்களே, அது யாரால? இப்படிலாம் என்னைக்காவது நினைக்கிறீங்களா? நம்ம இந்த மனுஷன் நினைக்கிறானா, எனக்கு சாப்பாடு, கல்யாணத்துக்கு போன ஒரு நகை இல்லை, நட்டு இல்லை, நல்ல புடவை இல்லை. நீ மூச்சு இருந்தால் தானே கல்யாணத்தில் போய் நிற்க முடியும். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. காற்று சுவாசிக்க, காற்று, வெளிச்சம், மழை, இதை எதையாவது எந்த புருஷனா பொண்டாட்டியாவது உங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா?
தேவாதி தேவன் எல்லாவற்றையும் நமக்காக மழை பெஞ்சா முளையுது, வெயில் வர வேண்டிய நேரத்தில் வெளிச்சம் வருது, இருள் சூழ வேண்டிய நேரத்தில் இருள் சூழுது. எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நம்ம படைத்திருக்கிறார் பாருங்க. ரத்தம் உள்ள ஓடின்னு இருக்குது, இருதயத்துக்கு போகுது, கிட்னிக்கு போகுது. இதுக்கெல்லாம் ஆண்டவருக்காக நான் ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் இதை செய்யல அதை செய்யல, ஆண்டவர் என் மிக்சியை ரிப்பேர் பண்ணிட்டார், என் கிரைண்டரை ரிப்பேர் பண்ணிட்டார், ஆண்டவர் இதை புடவை கொடுக்கல, நகையை கொடுக்கல, நட்டை கொடுக்கல. இதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா, ஒரு முறை உன் வாய்க்கு போகிற காற்றை நிறுத்தினார்னா உன் பேச்சே இல்லையா ஐயா, உன் மூச்சே இல்லையா? இதை நினைக்கிறீங்களா? இதை நினைத்து நன்றி சொல்லுவீங்களா? நான் சொல்லுங்க, நீ அழுக்கில் இருந்தாலும் சரி, சின்ன குடிசையில் இருந்தாலும் சரி, கர்த்தாவே என்னை வாழ வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரை, வாழ்க்கை ஜீவனை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி சொல்லுங்கள் சிஸ்டர், பிரதர். நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். நன்றி சொல்ல 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 கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மகிழ பண்ணுவார். சொல்ல இஸ்ரவேலினுடைய அடிமை தளத்திலிருந்து நம்மை மீட்டு தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தலைகுனிய செய்கிற கர்த்தர் அல்ல இந்த ஆண்டவர், தலைகுனிய செய்கிற கர்த்தர் அல்ல. இந்த ஆண்டவரிடத்தில் வந்தவன் பசிக்கும் பட்டினிக்கும் பரதேசியா ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாம் தரித்திரத்தில் வந்தவங்க, தரித்திரத்தில் வந்தவன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஒரு வீடு இல்லாமல் எனக்கு ஒரு வீடு கிடைக்குமா? நான் சொல்லுவேன், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாமல் எனக்கு ஒரே ஒரு அவமானத்தை நீக்க, என் நிந்தையை நீக்க ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு வந்த கூட்டம், அநேக கூட்டம் வந்து வாங்கி மறந்து போச்சு. இன்னைக்கு எந்த கூட்டம் கொஞ்சமாக நெஞ்சமாக இருக்குதுன்னா, நன்றி மறக்காத கூட்டமாகிய உங்களையும் எங்களையும் போல உட்காந்துருக்கு சபையில். ஹல்லேலூயா. இந்த நன்றி மறக்காத கூட்டத்துக்கு மகிமையான பரலோகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர் நம்ம அழைக்கலை. உலகத்தில் சாப்பாடு, உலகத்தில் துணி, நகை நட்டு, வீடு வாசல் உள்ள அது இது, இதுக்காக மட்டும் அழைக்கல. மகிமையான இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நீர்மூலமாக்கி, உன் சத்துருக்கெல்லாம் உமக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு, பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் ஆட்டு மந்தைகளுக்கு முன்பாக இருந்து பிரித்தெடுத்தார். ஆமென். ஆட்டு மந்தைகளுக்கு முன்பாக இருந்து அவருடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை. பெற்றோர் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்ன போதும் சொந்த பெற்றோரால் மறைக்கப்பட்ட தாவீது ஆடுகளுக்கு முன்பாக இருந்தவன்.
அல்லேலூயா. ஆடுகளுக்கு முன்பாக இருந்த ஒன்றை பிரித்தெடுத்து சொல்லுவாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளை, இந்த ஆண்டவருடைய அனுபவமே அதான் சிஸ்டர். சில நேரங்களில் நான் உங்களை கடிந்து கொள்வது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், மகனே, இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. உன்னை அப்படியே தரித்திரராக வச்சிருக்கிற, கடனில் வச்சிருக்கிற, மறுபடியும் நான் சொல்லுகிற மனசு கேட்காம அப்படியே புலம்பல்ல வச்சிருக்கிற, அப்படியே அழுகையில் வச்சிருக்கிற ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவரை இந்த இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டா கர்த்தர் கொஞ்சமாக கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்துவா. எந்த உறவினருக்கு முன்பாக நீ அவமானம் அலைஞ்சாயோ அதே உறவினருக்கு முன்பாக உன்னை மகிமையாக வைப்பார். அல்லேலூயா. மகிமையாக வைப்பார். இன்னைக்கு யார் காலை கழுவ கூட்டாலும் நமக்கு நாங்கள் போகிறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. இனி கால் கழுவுறதுக்கு நிறைய கால் காத்துன்னு இருக்கு. இவன் வருவானா, இவன் நிற்பானா, இவன் பாப்பானான்னு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை தலை நிமிர்ந்து வாழ செய்கிற தேவன். நீ தலையை குனிய மாட்டா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடுகளுக்கு முன்பாக இருந்தவனை தகப்பன் தாயை கவனிக்கலைங்க. நான் சொல்லுவேன், ஆடுகளுக்கு முன்பாக உன்னை பிரித்தெடுத்து சிங்காசனத்திலே உங்களை அமர வைக்கிற தேவன். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் பிள்ளைகளோடு இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, போகிற இடங்களெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடத்துலலாம் ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ உன்னை ஆடுகளுக்கு பின்னால் இருந்த உன்னை அழைத்து, உன்னை உயர்த்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை ராஜாக்களாக உன்னை மாற்றி, உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு ஆண்டவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, நீ இடத்தை ஏற்படுத்தி எல்லா ஸ்தலத்திலும் நீ முன்பு போல அலையாமலும். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு மனுஷன் பேசுகிறது போல பேசுகிறார் பாருங்க. நீ முன்பு போல அலையாமலும். அல்லேலூயா. மகளை, நீ வாழ்க்கையில் அலைஞ்சிருக்கிறியா? வாடகை வீட்டுக்காக அலைஞ்சிருக்கிறியா? இந்த தேவைக்காக பணம், இந்த தேவை, இந்த பணத்துக்காக. நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் உலைய வச்சுட்டு அரிசிக்காக பருப்புக்காக பக்கத்து வீட்டில் போயிட்டு பணத்துக்காக அலைஞ்சது உண்டு. ஆமே. உலைய வச்சுட்டு ஒருபடி அரிசி கடனுக்காக பக்கத்து வீட்டு வாசலில் நின்னது உண்டு. அல்லேலூயா. அதான் மறக்கலைங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் என் ஆண்டவர் நான் மறக்கவே இல்லை. நான் இன்றைக்கு என்ன நடக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், அது என் பார்வையில் இல்லை. ஆனால் ஆடுகளுக்கு முன்பாக இருந்த என்ன அழைத்து ராஜாக்களுக்கு முன்பாக தாவீதை அமர பண்ணினாரே. நான் உன்னோட கூட இருந்து நீ முன்பு போல அலையாமலும், முன்பு போல நீ குடியிருக்க, தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், முன்போல தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாதிபதிகளை கட்டல். முன்பு போல நீ அலையாமல், அலைந்து திரியாமல், முன்பு போல நீ அலைந்து திரியாமல், கர்த்தர் உனக்கு சொல்ற, உனக்கு ஒரு வீட்டை நான் உனக்காக கட்டுவேன். அல்லேலூயா. ஒரு வீட்டை உனக்காக ஏற்படுத்துவேன். உன் சந்ததிக்காக ஒரு வீட்டை நான் ஏற்படுத்துவேன். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறது ஆசீர்வாதம். நீ முன்பு போல அலையாமல் இருக்கிறது இந்த இயேசுவிடத்தில் உள்ள ஆசீர்வாதம். ஒரு வீட்டை உனக்காக ஏற்படுத்துவது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை 100 கிலோமீட்டருக்கு தள்ளி கூட இருந்தாலும் சரி, உனக்கு வீடுனா உனக்கு வீடு தான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் நான் தூரம், இது வனாந்தரம் அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுங்க, இந்த இடத்துல நான் மகிமையாக ஆண்டவருக்கு மகிமையாக வாழ முடியாது. அல்லேலூயா. அதே கோட்ரஸில் அங்கேயே கடந்திருக்கணும். நான் சொல்லேன், எவ்வளோ விசாலமான இடத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. நான் சொல்லுவேன், எங்கே கொடுத்தாலும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட
வேதனையை கூட்டாதவருங்க. எங்க வனாந்திரத்துக்கு போ அப்படின்னா போங்க. இதுதான் உன் வீடு, நீ இங்க தான் தங்கணும், இதுதான் நீ வீடு கட்டணும். இந்த மாப்பிள்ளை தான், இந்த மாப்பிள்ளை தான் உனக்கு நான் காட்டுகிறேன். ஐயோ கருப்பா இருக்கிறானே, ஐயோ வேலை ஒன்றும் சரியில்லையே. நான் சொல்லுவேன், கர்த்தர் உன் மனசில் உனக்குள்ளா ஒரு ஆவி இருந்ததுன்னா உன் பிள்ளைக்கும் உன் மகளுக்கும், அவன் கருப்பாக இருந்தாலும் சரி, அவன் செவப்பாக இருந்தாலும் சரி, அவன் சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு உணர்த்துகிற காரியத்தை கண்ணை மூடி நீ செய்யும். அவன் கருப்பாக இருக்கிறவன் செவப்பாக மாறுவான். அல்லேலூயா, ஆமே, ஆமாங்க, நடக்கும். அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் முடிக்கிறப்போ என் கலரை பார்த்தீங்கன்னா என்ன அண்டங்காக்கா. ஆமே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லை. ஆமே, நான் கல்யாணம் எனக்கு நம்பி பொண்ணு தரலைங்க. என்னுடைய வருமானம் முதல் மாதம் சம்பளம் 1600. அது ஆரம்பம் வேறு, 400 ரூபாய் அதெல்லாம் வேறு, அது ஒரு கதை. 1600. இன்னைக்கு ஒரு பொண்ணை கொடுக்க சொல்லியே, மாப்பிள்ளை எடுக்க சொல்லியே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் செட்டில்டாக இருக்கணும். இவங்க போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த கணவனோடு கூட இணைஞ்சி, அப்பா நம்ம கஷ்டப்படுறோம், 2 வேளை சாப்பிட்லாம், நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம ஒரு வீடை வாங்கலாம், நம்ம கட்டலாம், நம்ம நல்லா இருக்கலாம். அந்த கணவனோட கூட மனைவியோடு கூட இணைஞ்சி 2 பேரும் சேர்ந்து கட்டுறதில்லை. இப்போது கல்யாணம் தாலி ஏற சொல்லுவேன், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு பல அடுக்கு மாடி கட்டினதாக தான் வேணும். ஆமே, வேணும். அது இருந்தாலும் இருக்கும், போயிட்டாலும் போயிடும். ஆனால் இந்த 2 ஆணும் பொண்ணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து கஞ்சி குடித்து நம்ம என்னென்னவோ பண்ணி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு கட்டுற குடிசை, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், ஒரு நாளும் உங்களை விட்டு போகவே போக. ஆமே, அது அது யாரோ கொடுத்த சொத்து அல்ல, நீங்கள் 2 பேரும் உழைச்ச சொத்து. அல்லேலூயா, ஆமே. அதை ஒரு நாளும் இங்கே சரியில்லை, இங்கே தண்ணி சரியில்லை, அங்கே இது சரியில்லை, அங்கே அது சரியில்லைன்னு விட்டுட்டு போக மாட்டா. ஆமே, நீ விட்டுட்டு போக மாட்டா, நீ விட்டுட்டு போக மாட்டா. அது உனக்கு சுதந்திரமாக மாறும், அது உனக்கு சுதந்திரமாக மாறும். இந்த வனாந்தரத்தில் நான் 13 வருஷத்துக்கு வாங்கினது 20 வருஷத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வனாந்தரத்தில். நீங்கள் இப்போ தார் ரோடை பார்க்குறீங்க, இந்த அம்மாக்கெல்லாம் தெரியும். நான் இந்த இடத்துல வாங்கின போது இது ரோடே கிடையாது. ஆமேன். நான் இந்த இடத்த வந்து எப்போது பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் எங்கே வரணும்னா அந்த ரெடியூஸ் முன்னாடி நின்று எதையாவது மாட்டு வண்டிக்கும் எதையாவது ஒரு ட்ரக்குக்காக நான் நிற்கணும். அப்படிலாம் ஏறி வந்தவன் தான் இங்கே லேண்டை பார்க்குறதுக்காக. எங்கேயோ இருக்கிறது, இது ஏன் எனக்கு உதவுமா? ஐயோ இதை வாங்கணும், என் மூஞ்சில் காரி துப்புனாங்க எங்கள் சொந்தக்காரங்களாம், அதுவும் அவங்க சொந்தக்கார துப்புனாங்க. ஐயோ புத்தி இல்லாதவன், எங்கேயோ போய் அவங்களுக்கு அண்ணா நகரில் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். ஆமே, எனக்கு எந்த அப்பா சேர்த்து வச்சான்? எங்கள் அப்பா கொடுத்தது தான் இது. ஆமே, ஏசப்பா கொடுத்தாரும் வனாந்தரத்திலும் வழி உண்டாகும். அல்லேலூயா. வனாந்தரத்திலே வாழைக்காய் உண்டாகும். அல்லேலூயா, ஆமே, ஆமே. கர்த்தர் மாத்திரம் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய, ஒரு மாப்பிள்ளைய கொடுத்தாரா, கருப்பா செவப்பா, அது ஸ்டைலாக இருக்கணும், இது அதுவாக இருக்கணும், இது இதுவாக இருக்கணும் நினைக்கவே நினைக்காது. ஆமேன். உங்ககிட்ட வந்த பிறகு அது பொலிவாக மாறும், அது அழகாக மாறும், அந்த குடிசை கோபுரமாக மாறும். இப்படி சேர்ந்து கட்டுகிறதா நிலம் நிற்கும். ஆமே, அல்லேலூயா. அன்னை தாவீது, உன்னை ஆடுகளுக்கு பின்னால் இருந்து நான் எடுத்தேன், நான் உன்னோடு கூட இருந்தேன், நீ முன்பு போல அலையாமலும் நிரந்தரமான ஒரு வீட்டை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இழிவானது, இல்லாதது, அற்பமானது. இன்றைக்கு உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன் ஆசீர்வாதம் பார்த்து சிரிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு சிறு துரும்ப கொடுத்தாலும் பின் நாட்களிலே அவருடைய மகிமையாய் அதை மாற்றிக்கொள்வார். ஆமென். ஏன் நான் சொல்லணும்னா, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை தலை நிமிர செய்யும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே காரியத்தை சொல்லி நான் இந்த நாளை நான் முடிக்கிறேன். நீங்கள் வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 1 to 5 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொடுத்திருந்தான். ஓ சிஸ்டர், நான் மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிறேன். இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, அல்லேலூயா, இயேசு மாத்திரம் உன் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உன் வாயே மாறிடும். ஆமென். உன் வாய் மாறிடும், பேச்சு மாறிடும், பேச்சு மாறிடுங்க. உன் விசுவாசம் மாறிடும், உன் நம்பிக்கை மாறிடும், உன் தலைகுனிவு மாறிடும், உன் வீடு மாறிடும், உன் பழக்க வழக்கம் மாறிடும். நீ கடன் வாங்கி சாப்பிட்ட பழக்கம்லாம் போயிடும். மாற்றம், மறுரூபமாயிடும். இந்த இயேசு வருகிற போது இங்கே ஒரு மனுஷன், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையுள்ள கதனேருடைய நாட்டிலே வந்தார்கள். படவை விட்டு இயேசு இறங்குகிறார். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டா, எப்போதும் கல்லறையில் தான் அவனுடைய குடியிருப்பு. கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். இரவும் பகலும் மலைகளிலும் அங்கே சுடுகாட்டிலும் திரிந்து கொண்டு அலைந்து கொண்டு இருப்பான். சொல்ல, இந்த இயேசு மாத்திரம் ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்துட்டா, இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த இயேசு யாருடைய வாழ்க்கையில் வருகிறார்னா, இல்லாதவர்கள், இழிவானவர்கள், அற்பமானவர்கள், குறைவானவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வர விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப 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 பிரியப்படுறாரு. எத்தனையோ ஐஸ்வர்யவானுங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்தாங்க. பரிசேயர், ராஜாக்கள். அவர் ராஜாக்களுக்கு ஒரு நாளும் போலங்க. ஆக்சுவலாக அவர் எங்கே இருக்கணும் அப்படின்னா, இயேசு அவர் செய்த அற்புதம் பேர் புகழுக்காக ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் யாரை தேடி வருவாருன்னா, மகளே நீ இல்லாமல் இருக்கியா, நீ இழிவாக இருக்கிறியா, நீ அற்பமாக இருக்கிறியா, நீ நாணமில்லாத இருக்கிறியா, நீ தலகுனிவாக இருக்கிறியா, நீ பலவீனமாக இருக்கிறியா, நீ குறைச்சல் உள்ளவனாக இருக்கிறியா, உன்னை தேடி வருகிற தெய்வம். உன்னை தேடி, நீங்கள் நினச்சிருக்கிறீங்க நான் தான் ஆண்டவரை தேடி வந்தேன். ஆமென், அல்லேலூயா. நான் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறேன். நான் அப்போ போனேன், நான் அப்போ ஆண்டவருடைய சபைக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை மகளே, உன்னை தேடி தான் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வரல. உன் அழுகையை பார்த்து ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் குறைவை பார்த்து ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் அவமானத்தை பார்த்து உங்ககிட்ட வந்திருக்கிறார். வீட்டில் இருக்க வேண்டியவன் நீ சுடுகாட்டில் உட்காந்துன்னு நிர்வாணத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு மகிமையாக இருக்க வேண்டியவன் நீ, ஆடை இல்லாமல் உன் சரீரத்தை காப்பாற்ற வேண்டிய நீ கல்லு நாளில் உன் சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையிலே இயேசு படவை விட்டு இறங்கி பிசாசு பிடித்தனிடத்திலே போனார். அல்லேலூயா. அவன் போகலை, இவர் போனார். ஆமென். அவன் தேடலை, இவர் தேடினார். ஆமென், அல்லேலூயா. மகனே, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது. நான் அவரை தெரிந்து கொள்ள, நான் அவரை தேடலை. இன்றைக்கு நீ பைபிளை வச்சுட்டு இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நீ இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ எதிர்ப்பு, சர்ச்சுக்கு போவாதன்னு உன் புருஷன் எத்தனையோ உதைச்சிருக்கலாம். ஆமென். நீ போகிறதுனால என்ன பிரயோஜனம், நீ ஜெபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், எத்தனையோ அவமானங்களை நிந்தைகளை நீ பட்டு இருக்கலாம். இத்தனை அவமானங்களை நிந்தைகளையும்
சகித்து கொண்டு இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ ஓடி ஆண்டவரை துதிக்கணும், வசனத்தை கேட்கணும்னு வரைய இதுக்கு நீ காரணம் இல்லை. ஆமென். உன்னை அடைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர். ஆமென். உனக்காக உயர்வை வைத்திருக்கிறவர், உனக்காக மகிமையை வைத்திருக்கிறவர், உனக்காக சிங்காசனத்தை வைத்திருக்கிறவர். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஓடி வருகிறான். நீங்கள் வசனத்தை பாருங்க. அதே லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பிசாசுகளை விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அல்லேலூயா புத்தி தெளிந்திருக்கிறது. யார் இருந்தவன்? எங்க இருந்தவன் சொல்லுங்க? எங்க இருந்தவன்? கல்லறையில் இருந்தவன், தன்னை கீறி காயப்படுத்தி கொண்டிருந்தவன், நிர்வாணமா இருந்தவன். இப்ப எங்க இருக்கிறான்? அல்லேலூயா. இதுக்கப்புறம் இவனுக்கு அநேக உயர்வு உண்டு. இதுக்கப்புறம் இவனுக்கு அநேக ஒருவரும் அவனிடத்துல போக முடியல. அவன் கல்லறையில் இருக்கிற போது, அவன் கூக்குரல் எடுக்கிற போது, அவன் நாத்தத்தில் இருக்கிற போது, அவன் நிர்வாணமா இருக்கிற போது, அவன் பிசாசு பிடித்தவனாக இருந்தபோது ஒருவரும் அவனிடத்திலே செல்ல முடியல. ஆனால் கர்த்தர் அவனிடத்தில் வந்தபோது அவன் வஸ்திரம் தரித்து, அநேகர் வந்து பார்க்குறாங்க, அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். கல்லறையில் அமர்ந்திருந்தவன், மலைகளில் அமர்ந்திருந்தவன், வஸ்திரம் இல்லாத இருந்தவன். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற போது நான் சொல்லுவேன், அவன் வஸ்திரம் தரித்தவனாய் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவன் தெரிந்து கொண்டான். அவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுனுடைய பாதம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கிறவுடைய அனுபவங்க. சொல்லுவேன், ஒரு ஒரு முடவன் ஒருவன் இருந்தான். அவனை இயேசுவிடத்தில் கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. இயேசுவிடத்தில் கொண்டு போனால் சுகம் அடைவான் என்கிற நம்பிக்கை மாத்திரம் இருந்தது. மேலே தட்டோடுகளை பிரித்து கொண்டு அவனை இயேசுவிடத்தில் இறக்கினாங்க, சுகமடைந்தான். 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் அவர் கேள்விப்பட்டு தன்னுடைய வேதனை நீங்காமல் அவளுடைய வேதனை நீங்காமல் ஆண்டவரிடத்தில் வந்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு வந்தபோது அவருடைய கை கிடைக்கல, அவருடைய பார்வை கிடைக்கல, வஸ்திரத்தின் ஓரத்தை மாற்ற அவர் தொட்டார். நான் சொல்லுவேன், ஆண்டவராய் நம்மிடத்திலே தேடி வருவாரானால் அவருடைய பாதத்தில் அமர்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆமென். நீ எத்தனை எனக்கு வீட்டை கொடுத்தார், எனக்கு பங்களாவை கொடுத்தார், எனக்கு காரை கொடுத்தார், கல்யாணம் கொடுத்தார், புள்ள கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்துக்கிற விட அவருடைய பாதத்தில் இருக்கிற அனுபவம் எடுபடாத நல்ல பங்கு. ஆமென். எடுபடாத நல்ல பங்கு. எல்லாம் எடுபட்டு கொடுத்த அற்புதங்களும் அதிசயங்களும் கூட நம்மை விட்டு எடுபட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய பாதம் என்னாலும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. ஆமென். கல்லறையிலே அமர்ந்திருந்தவன் கர்த்தரை சந்தித்த போது இழிவானவன், அற்பமானவன், இல்லாதவன், ஒருவரும் நெருங்கக்கூடாதவன், இன்றைக்கு நான் சொல்லுவேன், அவன் ஆண்டவருடைய பாதத்திலே அமருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவன் வந்தான். நீ கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 36, 38 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருந்ததை அறிந்து பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களை
அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சிஸ்டர், நீங்க இன்னொரு நான் முடிக்கிறேன். இந்த இயேசுவிடத்திலே ஒருவர் வருகிற போது நான் சொல்லுவேன், இந்த பாவியாக ஸ்திரீ பரிசேயின் வீட்டுக்காக அவர் வந்திருக்கிறார். நல்லா நீங்கள் கவனிங்க. நான் மறுபடியும் உங்களை நான் வற்புறுத்துகிற காரியம், நீ அவமானம் துக்கம் இல்லாத இழிவான அற்பமாக இருக்கிற ஒன்னிடத்தில் நீ குறைவாக இருக்கிற. உலகத்துலலாம் ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் ஒரு குறை. எல்லாருக்கும் சீக்கிரம் நடந்தது, எனக்கு மட்டும் லேட் ஆகுது. எல்லாருக்கும் கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் ஏன் தள்ளி போகுது? அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்குது, வேண்டாம்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்று ஏங்கி தவிக்கிற ஒரு காரியம். இந்த இயேசு மாத்திரம் நம்மிடத்தில் வந்தாரனா, பரிசேயின் வீட்டில் வந்திருக்கிறார். ஆனால் யார் மேலே இயேசு கண்ணாக இருக்கிறார்னா, அவர் பாதத்திலே அமர்கிறார். வந்தது முதல் அவள் பாதத்தை துடைத்தார். அந்த பாதத்தில் எப்படி அனுமதிக்கிறார் பார்த்தீங்களா? பரிசேயன் வரல, இந்த பாதத்துக்கு முன்பாக பரிசேயன் வரல. நான் ஒரு விஷயம் கூட நான் சொல்கிறேன், இயேசு அநேக கூட்டம் இருந்தபடியினாலே இயேசுவிடத்தில் அருகே நெருங்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை தொட முடியல. நான் சொல்லுவேன், அவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே வருவார் என்றால் அந்த பாதம் கண்ணீரினால் துடைப்பதற்கு மாத்திரம் அல்ல, பரிமள தைலத்தினால் துடைப்பதற்கு மாத்திரம் அல்ல, முத்தமிடுவதற்கு மாத்திரம் அல்ல. சொல்ல, இந்த ஸ்திரீ எத்தனையோ, இவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, எத்தனையோ பேருக்கு முத்தம் கொடுத்துருப்பாள், எத்தனையோ தன்னுடைய விபச்சாரத்தில் எத்தனையோ பேருக்கு முத்தம் கொடுத்துருப்பா, எத்தனையோ பேருடைய பாதத்தை பற்றி கொண்டிருப்பா பணத்துக்காக. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதமாய் வைத்திருந்த விபச்சாரிக்குடைய மகிமையான பரிமள தைலம். ஒரு விபச்சாரிக்கு மகிமை என்னன்னா பரிமள தைலம். ஏன்னா வாசனையை போட்டுக்கொண்டு தான் விபச்சார தொழிலை செய்வா பாவியான ஸ்திரீ. நான் சொல்லுவேன், இந்த இயேசு அவரிடத்தில் வந்தபோது எந்த அசிங்கத்திற்காக வைத்திருந்த பரிமள தைலம், யாராருக்கோ முத்தமிட்ட உதடு, இன்னைக்கு எங்கே அது இருக்கிறதுனா, பரிமள தைலம் இயேசுவின் பாதத்திற்கு, முத்தம் இயேசுனுடைய பாதத்திற்கு. எத்தனையோ பேருக்கு முன்பாக கண்ணீரிட்டு அழுதுருக்கலாம், இன்றைக்கு அவளுடைய கண்ணீர் இயேசுனுடைய பாதத்துக்கு. அல்லேலூயா, ஆமே. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, இவள் பாவியாக மனுஷன், நீர் தீர்க்கதரிசியானால், நீ தெய்வமானால், இந்த பொம்பளை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். இது அநேகருக்கு முத்தமிட்ட பொம்பளை, தன்னுடைய வாசனையினாலே அநேகனை மயக்கன பொம்பளை. இதுகிட்ட போயிட்டு இவர் முத்தம் வாங்குறாரு பாதத்துக்கு, இதுகிட்ட போயிட்டு பரிமள தைலம் வாங்குகிறாரு என்று அநேகர் அவர் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் தன் பாதத்துக்கு அவர் அனுமதித்தார். நான் சொல்லுவேன், அவருடைய பாதம் அவளுக்கு லகுவாய் கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே வருவாரானால், நீ எந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்கிற பாக்கியம் பெரிய. இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவங்க, அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய பாதம் இல்லை. பரிசேயன் பந்திக்கு கூப்பிடுறான், ஆண்டவர் பந்திக்கு போகிறார் அவங்க வீட்டுக்கு. நான் சொல்லுவேன், பரிசேயனுக்கு கர்த்தருடைய பாதம் இல்லை, பரிசேயனுக்கு கர்த்தருடைய பாதம் இல்லை. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்லுவேன், ஆனால் பிச்சை எடுக்கிறவன் பிரசங்கியாக மாறுவான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால். நேரம் இல்லாத காரணத்தினால நான் கடந்து செல்கிறேன். பிச்சை கண்ணு தெரியாமல் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவன்
கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுக்கிற போது பிரதான ஆசாரியருக்கும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் என் கண்களை திறந்தும் இவர் யாரிடத்தில் வந்தான்னு உங்களுக்கு தெரியலையான்னு அவர் பிரசங்கம் பண்ணுறான். குருடன் பிச்சை எடுக்கிறவனை பிரசங்கியாக மாற்றுகிற ஆண்டவர், விபச்சார ஸ்திரீயை, பாவியான ஸ்திரீயை பாதத்தில் அமர வைக்கிற ஆண்டவர், பிசாசு பிடித்திருந்தவனை தன் பாதத்தில் அமர வைக்கிற ஆண்டவர். ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையிலே வருவாரானால் நிச்சயமாக சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை மாறும். இந்த ஆண்டவரை நம்ம பற்றிக்கொள்வோமானால், அவர் பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோமானால், இன்றைக்கி அநேகர் பாதத்தை பற்றிக்கொள்வது இல்லை. இயேசு நாமத்தினால சொல்லு, எத்தனை மேன்மையான காரியத்தை விட ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொள்கிறது தான் நமக்கு மன்னிப்பு. ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொள்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், எத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம கர்த்தருடைய பாதத்தை பற்றிக்கொள்கிறோம்? இந்த பாதத்தை பற்றிக்கொள்கிற அனுபவம் என்ன? அதுதாங்க விசுவாசம், அதுதான் ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதத்தை நீ எதற்காக வந்தாயோ ஆண்டவர்கிட்ட, எதற்காக ஆண்டவர் உன்னிடத்தில் வந்தாரோ, நீ பாதத்தை பற்றி கொண்டிருப்பது தான் உன்னுடைய எல்லா நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். இன்றைக்கி அநேகர் வராங்க, ஒன்று அந்த அந்த ரட்சிப்புன்னு கண்ணீரோடு கூட வந்து அந்த பாரத்தோடு கூட கடந்து செல்கிறாங்க. நான் சொல்லுவேன், அந்த பாரத்தை விட்டு சென்றவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பாங்க. ஆண்டவருடைய பாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் வாசிப்பும் ஜெபமும் அவரை உயர்த்தி பாடுவதும் தான் அவருடைய பாதம். ஆமே. ஒரு ஆசீர்வாதத்துக்காக வருகிற புள்ள அது எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷத்தோடு கூட கடந்து செல்லும். எங்கே செல்லும் அப்படின்னா கர்த்தருடைய பாதத்தில் அமரும். வேதத்தில் பிரியம் உண்டாகும். பாடல் கேட்கறதிலே, தேவ பாடல் கேட்கறதிலே அதற்கு பக்தி உண்டாகும். வசனம் கேட்பதிலே உண்டாகும். ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறும். அதுதான் பாதத்திலே உண்டாகிற ஒரு அனுபவம். இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாகவும், தலை தரித்திரம் மாறுவதற்கு உண்டான அனுபவத்துக்கு முன்னாகவும், ஆசீர்வாதம் கொடுக்கிற அனுபவத்துக்கு முன்பாகவும், தரித்திரத்தை மாற்றுகிற அனுபவத்துக்குள்ளாக முன்பாகவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அனுபவத்துக்கு முன்பாகவும் நம்மை கடந்து செல்லும். ஒரே ஒன்று சொல்லுகிறேன், நான் சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நீ நல்லா இருப்பான்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் நல்லா இருக்கிற சூழ்நிலை, நான் புரியத்துக்காக மறுபடியும் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கு என்கிட்ட இல்லை. ஆமே, இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், நீ எப்படியாவது ஒரு நாள் நல்லா இருப்ப, உன் பசி நீங்கும், உன்னுடைய கஷ்டகாலம் நீங்கும், உன் போராட்டம் நீங்கும், உன் அவமானம் நீங்கும். அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை ஆண்டவர் முதலாக ஆண்டவர் நம்மை சந்திக்கிற போது, நான் அவரை சந்திக்கிற போது கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறமா இந்த விசுவாசி, நீங்களும் நானும் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பாதத்திலே அமருகிற அனுபவம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், பாரத்தை ஒப்படைச்சேன், கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, என் தரித்திரத்தை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டாருன்னு போயிட்டு மறுபடியும் எப்பவும் போல் ஒரு வாழ்க்கை இல்லை, வாயாடுகிற வாழ்க்கை இல்லை, அவிசுவாசமான வாழ்க்கை இல்லை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற வாழ்க்கை, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற வாழ்க்கை. வேதம் வாசி. யார் இந்த இயேசு? எப்படிப்பட்டவர்? ஜெபிக்கிற வாழ்க்கை, ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் கடந்த முறை கூட சொன்னேன், சாப்பாட்டுக்கு பைசா இல்லை, 3400 ரூபாய் கொடுத்து பிலிப்ஸ் டேப் ரெக்கார்டை வாங்கினேன். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரை ஆராதிக்க. அல்லேலூயா. அது அவருடைய பாதம். இந்த வேதம் வாசிப்பு இரவு முழுக்கும் எப்போதெல்லாம் கண்ணீர் கவலையும் கம்பளையும் ஏற்படுகிறதோ அவர் பாதத்தில் திடீர்னு 12 மணிக்கு எழுந்து வேதத்தை, ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியாது, இருந்தாலும் 12 மணிக்கு எழுந்து அப்படியே தடவி தடவி வாசிக்கிறது. ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணுறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படியே உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜபத்துக்கெல்லாம் ஒரு வார்த்தை இல்லை.
ஆமென். ஒரு 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 புள்ள தகப்பனிடத்தில் பேசுவது தான் ஜெபம். அல்லேலூயா. உங்கள் தேவைக்காக நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறீங்க, அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை சந்திப்பார். இழிவானவர்களும் அற்பமானவர்களும் இல்லாதவர்களையும் அவமானங்களும் நிந்த உள்ளவர்களும் கர்த்தர் தேடி வருகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். நான் சொல்லுவேன், அந்த நாளிலே நமக்கு விசுவாசம் வரும், நம்முடைய கஷ்டம் கண்ணீர் குறைகள் எல்லாம் மாறும் என்கிற நம்பிக்கை அந்த நாளிலே ஒவ்வொருடைய இருதயத்தில் ஆண்டவர் வைப்பார். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, விபச்சாரி பல பேருக்கு முத்தம் கொடுத்துவா. யாருக்கு முத்தம் கொடுப்பா சொல்லுங்க? முத்தம் கொடுக்குற அனுபவம் என்னது? அதுதான் பக்தன் பாரார், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் பண்ணுவே. அப்போ முத்தம் பண்ணுகிற அனுபவம் என்னது சொல்லுங்க? முத்தம் கொடுக்குற அனுபவம் என்ன? வாய் வருதா பத்தியா? இல்லை, நடந்தால் தானே. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுக்க வேண்டியது, அது தூக்கி போட வேண்டியது, அதுக்கப்புறம் துண்டுறது போகிறது, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு. அந்த அக்கா வந்தா பேசுறது, வா அக்கா உட்காருக்கா. அப்படியா? ஐயோ, அவங்க மோசமான, இவங்க மோசமானவங்க, நீங்கள் நல்லவங்க, நீங்களாம் நல்லவங்க. எந்த பேச்சு எந்த வார்த்தை நமக்கு வேண்டாம். கர்த்தர் உனக்கு சொன்னதை நிறைவேற்ற வேண்டுமானால், நான் சொல்லுவேன், அவன் மறுபடியும் போய் முத்தம் கொடுப்பா போயிட்டா? ராஜாக்களுக்கும் மற்றவங்களுக்கும் பைசா தரவனுக்கும் பூசுகிற பரிமளத்தைனும் அந்த பைசா கொடுக்கிற விபச்சாரக்காரனை திருப்தி கெடுத்துகிற பரிமளத்தெல்லாம் எங்கே வந்தது? பாதத்துக்கு வந்தது. அப்போ உன் புலம்பல் எங்கே வரணும்? புலம்பலாக இருக்காது, ஜெபமாக மாறணும். ஆமென். மற்றவங்ககிட்ட புலம்புறான்ல, சாயந்தரம் என்ன பண்ணுறது தெரியல, அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன மொழியதுன்னு தெரியல, அந்த கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்டணும்னு தெரியல. ஒரு புடவை நல்ல புடவை எடுத்து கொடுக்குறானா அந்த பாவி மனுஷன்? சொல்லுவேன், எங்கே வரணும் அப்படின்னா, ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆமே. பரிமள தைலம் விபச்சாரக்காரி திருப்திப்படுத்தின வாசனை பரிமள தைலம் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்தது. அநேகரை முத்தம் படுத்தி சந்தோஷப்படுத்துகிற விபச்சாரனுடைய உதடு கர்த்தருடைய பாதத்துக்கு வந்தது. சொல்லுவேன், ஆண்டவர் சொல்கிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவள் வாழ்க்கை மறுரூபமாச்சு. மறுபடியும் ஒரு முறை வற்புறுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒருவருடைய வாழ்க்கையிலே வருவாரானால், அல்லது நான் என் தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், போராட்டம், இழி, அற்பம், நடுத்தெருவு, இந்த சூழ்நிலையிலே கர்த்தரிடத்திலே வருவேனானால் அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்லுவார், மகளே, மகனே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். நீ இழிவாக இருக்க மாட்டா, நீ கடன் வாங்கி புழக்க மாட்டா, நீ கர்ப்பத்தினுடைய கனி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க மாட்டா. கர்த்தர் உன்கிட்ட பேசுவார், மகளை, உன்னை மற்றவங்களை போல உன்னை தலை நிமிர செய்வேன். முன்பு போல நீ அலைந்து கடன் வாங்கி தின்றதுக்கு அலைய மாட்டா. முன்பு போல நீ வாடகை வீட்டில் கஷ்டப்பட மாட்டா. உனக்கு ஒரு குடிசையாக தருவேன். கர்த்தர் சொல்லுவார். ஆனால் அது எப்போ நிறைவேறும்னா, அந்த சந்தோஷத்தோடு கூட போய் மறுபடியும் பரிமள தைலத்தை எடுத்து அவங்ககிட்ட போகிறதில்ல, மறுபடியும் உதட்டை எடுத்துட்டு அவங்ககிட்ட போகிறதில்ல. ஆண்டவருடைய பாதத்திலே ஜபத்தினாலும் துதியினாலும் ஆராதனையினாலும் வேத வாசிப்பினாலும் உன் வாழ்க்கை நிரம்புமானால், கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உன் வாழ்க்கை நிரம்பும், உன் கர்ப்பம் நிரம்பும், உன் வீடு நிரம்பும், உன் ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. ஆமென். இது ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்கிறதுக்கும் மனம் மாறுவதற்கும் அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தவன்.
இந்த உலகத்தில் உள்ள அற்ப ஆசீர்வாதங்களை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே நான் சொல்லுவேன், எளியவனை சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு நீ சிறுமையாக இருக்கிறாயா? நீ புழுதியில் உன் வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாயா? நீ குப்பையுமாய் ஒருவரும் அண்டக்கூடாத குப்பையுமான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? நான் சொன்ன பார்த்தீங்களா, இது எவ்வளோ பேர் அவமானம், இது எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் ஒரு வீட்டிலே ஆலோசனை செய்து நம்ம இருக்கிற போது நீ கிளம்பிடுங்க, அவங்களுக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். அதை பின்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவனை எதுக்கு கொண்டு வந்து விட்டீங்க, கால் கழுவ கொண்டு வந்து விட்டீங்க, அங்கே மணி எங்கே போனா என்று கத்தி சத்தம் போடுகிறது பின்னாடி இல்லைங்க, எனக்கு முன்பாக. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இந்த சிறியவனை ஆண்டவர் புழுதில் இருந்து உயர்த்தினார் என்று நான் நம்புகிறேன். இந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார் என்று நம்புகிறேன். நான் சொல்லுவேன், இந்த நம்பிக்கை நிமித்தம் அவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அழைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த பலவீனங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஆசீர்வாத குறைச்சலிலே இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்கள் சிறுமையிலிருந்து உங்களை உயர்த்தி சிங்காசனத்திலே அமர வைப்பார். உன் அழுகையை மாற்றுவார், உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் ஆசீர்வாத குறைச்சலிலே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய தேவன் ஆசீர்வதித்து நம்மை அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பேசாத மரமோ அல்ல கல்லோ அல்ல, அவருடைய சொந்த குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நம்மை முற்றும் முடிய நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நம் கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. மகளை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சிறுமையாக இருக்கிறேன், நான் எளிமையாக இருக்கிறேன். நான் இன்றைக்கும் நம்ம சிறுமையாக தான் இருக்கிறோம். நம்முடைய வாயினுடைய வார்த்தையில் ஆண்டவருடைய பாதத்திலே முத்தமிடுகிறதிலே அவருடைய ஆசீர்வாதத்தை அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இன்றைக்கும் கடன் வாங்கி பொழப்ப நடத்துகிற கிறிஸ்துவ குடும்பங்கள் உண்டு. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் போராட்டங்கள் உண்டு. இன்றைக்கும் அநேக ஆசீர்வாத குறைச்சிகள் உண்டு. ரட்சிக்கப்படாத குடும்பங்களிலே உறவுகள் உண்டு. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ முன்பு போல அலைந்து திரியாம, நீ அலைந்து திரிகளாக இருக்க மாட்டான். ஆடுகளுக்கு பின்னால் நீ இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்தி ராஜாக்களுக்கு முன்பாக தாவீதை கொண்டு போய் வைத்த தெய்வம். கல்லறையில் நிர்வாணமாக மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருக்க வேண்டியவன், வீட்டில் இருக்க வேண்டியவன், கல்லறையில் பிசாசு பிடித்தவனாக தன் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு வஸ்திரம் தரிக்காதவனாக ஒருவரும் நெருங்க முடியாதவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோது அவன் ஆண்டோடைய பாதத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஆமேன், அல்லேலூயா. மகளே, மகனே, கர்த்தர் உன்னை சந்திக்கிற போது, கர்த்தர் உன்கிட்ட பேசுகிற போது உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் குறைச்சலை மாற்றுவார். கர்த்தர் இதோ இந்த நாளில் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், உன்னை சந்திக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிறார். நீ அவர் தேடி வரல, நீங்களும் நானும் ஓய்வதுடன் போல தேடி வரல. உங்கள் பலன் இங்கே உங்களை கொண்டு வரல, உங்கள் நம்பிக்கை இங்கே கொண்டு வரல. கர்த்தர் உங்களை பார்க்கும்படியாய், உன்னுடைய இழிவான சூழ்நிலையை பார்க்கும்படியாய், உன் அற்பமான நீ மற்றவர்களுக்கு முன்பாக அன்னால போல அற்பமாக இருக்கிறதை பார்க்கும்படியாக, நீ இழிவாக இருக்கிறத பார்க்கும்படியாக, நீ ஒன்றுமே இல்லாத இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அதை மாற்றும்படியாய், அவருக்கு மகிமையாக வரவைத்து கொள்ளும்படியாக, என்றென்றும் அவருக்கு உன்னை மகிமையாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய வாயில் இந்த வார்த்தையை அவர் வைக்கிறார். உன்னை சிறுமையில் இருந்து கர்த்தர் உன்னை தூக்குகிறார்.
ஓ கர்த்தர் உன்னை சிறுமியானவர்களை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளிமையானவர்களை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உளையான சேற்றில் நான் மூழ்கி கிடந்தே என்னை தூக்கி எடுத்தீரையா. நான் உளையான சேற்றில் நான் மூழ்கி கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்தீரையா. கண்மலை மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்தி, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்தி, என் அடிகள் காத்தீரையா, என் அடைகள் காத்தீரையா. ஆனந்தம் பேரானந்தம் பரலோகத்தில், பேரின்பம் என் ஆவியாத்மா சரீரம், உம் பாதம் அர்ப்பணித்தே. பாவினா ஆனாலுமே தூக்கி நிறுத்தினீ, நான் பாவிதான் ஆனாலுமே தூக்கி நிறுத்தாண்டவரே, தூக்கி நிறுத்தாண்டவரே. என் ஆசீர்வாதத்தை தூக்கி நிறுத்தும், என் உடல் சுகத்தை தூக்கி நிறுத்தும். என் அழுகையை கர்த்தர் பாராமல் ஆனந்த களிப்பை என் வாழ்க்கையிலே தூக்கி நிறுத்தப்பா, தூக்கி நிறுத்தம். இயேசுவின் நாமத்தினாலே தூக்கி நிறுத்தும். உம்மாலே செய்ய முடியாத காரியம் இல்லை ஆண்டவரே. ஓ திருமணமாகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கும்படியாக அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நாங்கள் பார்க்கறதில்ல ஆண்டவரே, புறம்பான அலங்காரம் இல்லை ஆண்டவரே. உங்கள் அழகு எங்கள் மருமக்களிடத்தில் வெளிப்படட்டும். உங்கள் அழகு, உங்கள் ஆலோசனை எங்கள் திருமணங்களிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும். திருமணமாகி பிள்ளை கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்பா, அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும்படியாக உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக, பலவீனமான சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிறப்பா, ஜெபம் பண்ணுகிறோம். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மிடத்திலே வருகிறவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. பட்ட அவமானத்துக்கு தலைகுனிவுக்கு நீ தலை நிமிர செய்கிற கர்த்தராக மாற்ற ஆண்டவரே. உம்மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் எங்களை வெக்கப்படுத்தாதப்பா ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே திருமணமாகி ஒரு பிள்ளை வராதா எனக்கு, நேரத்தில் நான் கர்ப்பம் தரிக்க மாட்டேனா என்று கண்ணீரோடு கூட இருக்கிற கூட்டத்துக்கு முன்பாக கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கீங்களா ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா. பக்தியுள்ள பிள்ளைகளாய், நாணமுள்ள பிள்ளைகளாய், பிசாசனுடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேல் படாதபடிக்கு உம்முடைய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் தங்கும்படியாய், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாய் எங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே.
நாங்கள் மாற்ற மறந்தாலும் நீர் ஒருபோதும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதவர், எங்களை முன்குறித்தவர். எங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதித்து நிலையான ஒரு வீட்டை உனக்கு நான் கட்டுவேன் என்று நீ வாக்களித்தவர். எங்கள் வீடுகளை கர்த்தர் நீர் கட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வருகிற நாட்களிலே பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சித்தாவுக்காக, கோல்டாவுக்காக, ஜோயலுக்காக, இன்னும் ஆண்டவரே ராஜா ரம்யாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்னும் அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆலோசனை கர்த்தர், ஞானமுள்ள தேவன், ஆலோசனை தருகிற தேவன், உணர்வை தருகிற தேவன். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்து, நல்ல ஆலோசனை கொடுத்து, பயத்தை நீக்கி தைரியத்தோடு கூட எக்ஸாமை அணுகொள்ள கர்த்தர், நான் எப்படியாவது இதை செய்து முடிப்பேன், எப்படியாவது நான் பாஸ் மார்க் வாங்குவேன் என்கிற நம்பிக்கையை பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே விதைக்கும்படியாய், இந்த நேரத்திலே விதைக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஜெபம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினாலே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல நீங்கள் காத்தீங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீங்க, உண்ண உணவு கொடுத்தீங்க, உடுக்க வஸ்திரம் கொடுத்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க அப்பா. நன்றி, பாதுகாத்தீங்க. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு சேதாரம் இல்லாமல் தீமை எங்களை அணுகாதபடி பாதுகாத்தீரே. வருகிற நாட்களை உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமது இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, ஜெபம் பண்ணுகிறோம். இந்த சபையிலப்பா எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை தேடி அநேகர் வந்ததுண்டு ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை பெற்றதுண்டு. ஆனால் உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளாத அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. எங்கள் வீட்டார் அப்பா, எங்கள் வீட்டார் ஆண்டவரே வீட்டிலே இருக்கிறாங்க. இந்த ஓய்வு தினத்தை ஆண்டவரே, நேரத்தை, நாழிகையை கர்த்தருக்கு கொடுக்காத எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட அவர்களை மன்னித்து ஆண்டவரே, இந்த ஓய்வு தினத்தை உமக்காக கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ நேரங்களிலே மனுஷருக்கு இடத்திலே நாங்கள் செலவழிக்கிறோம் ஆண்டவர். ஒன்றுக்கும் உதவாத செல்போன் இடத்திலே நாங்கள் செலவழிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு தினத்தில் உமக்காக ஒரு 1.5 மணி நேரம் உமக்காக கொடுக்க மறக்கிற சந்ததியாக நாங்கள் மாறி போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விசை கூட எங்களை மன்னிங்கப்பா. அப்படிப்பட்டவர்களை சபையிலே கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கிற நேரமாக அவர்களுக்கு மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த சபையிலே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர ஆசீர்வதிக்கப்பட்ட, இன்றைக்கு இல்லாதவைகளா, இன்றைக்கு அழுகையோடு கண்ணீரோடு கூட இழிவான அற்பமாக இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பாதத்திலே அவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா துதி கன மகிமை எங்கள் வாழ்க்கையிலே ஒருவருக்கே உண்டாவதாக. எங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீர் உயர்த்தின உயர்வுகளை நினைக்கிறப்பா. என்னவரை எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். என் நேசர் நீர் தேடி வந்து அழாதே என்று சொல்லி அணைத்து, ஒரு தாயும் தகப்பனும் எங்களை தேற்றுவதற்கு மேலாக எங்களை தேற்றி உடுத்தி நடத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. சின்ன வயசில் எங்களை கரம் பிடித்து தலை நறக்கிற வரைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உமது மகிமைக்காக அவர்களை உயர்த்துங்க.
ஆண்டவரே அவர்களை உயர்த்துகிற வரைக்கும் உங்கள் கரம் அவர்களை விட்டு விலகாமல் உங்கள் கரத்தை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கரம் உங்களை நடத்துவதாக. தேங்க்யூ ஜீசஸ்.